இந்த கட்சியை ஜெயலலிதா அம்மையார்ட்டிருந்து சசிகலா அம்மையார் கையில் போய் அதுக்கு பிறகு எடப்பாடி பன்னீர் கையில் வந்து அவர் ஆட்சி காலத்தில் பல சம்பவங்கள் நடந்தது. குறிப்பாக 10.5% இடஒதுக்கீடு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடியில் பட்டு மட்டமாக ரெட்டலையை நாடார்கள் வீசிட்டாங்க. ரெட்டலைக்குள்ள வேல்யூ இல்லை. வன்னியருக்கு 10.5 கொடுத்தாருன்னு தான் சேலத்தில், சிதம்பரத்தில் எடப்பாடி நல்ல ஓட்டு எடுக்கார். விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமில்ல, விஜய்க்கு சொல்றேன், உங்கள்கிட்ட காசு அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் உங்களை முகஸ்துதி பாடி உங்களை ஏமாத்துது. காசு அடிக்கக்கூடிய கூட்டத்துக்குள்ள நீங்க உங்க காசையும் இழந்து உங்க புகழையும் அவமானப்பட்டுறாதீங்க. எச்சரிக்கையா இருங்க விஜய் சார் அவர்களே. மிக மிக பெரிய அளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை ஆதரிச்சிருக்காங்க. வன்னியர்களின் பெரும் தலைவராட்டே எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டாருங்க தான் 100% உண்மை. எடப்பாடி சசிகலா கூட இணைந்து அந்த ஒரு சபையில உட்கார்ந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி டம்மி ஆயிடுவாரு. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. ஒரு பரபரப்பான சூழல் தான் அதிமுகவில், தமிழக அரசியல் களத்தில் இல்லை. செல்லூர் ராஜு ஒரு பக்கம் பேசுறாரு, ஒரு பக்கம் RB உதயகுமார் அவர்கள் கருத்து தெரிவிக்கிறாரு. சசிகலா அவர்களுடைய திடீர் பயணம், இதெல்லாம் அதிமுகவில் என்னமோ நடக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. என்ன சார் நடக்குது அதிமுகவில்? எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரெட்டலை, இதை தான் அதிமுகவில் எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த பதற்றமும் பழைய எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு, ஜெயலலிதா அபிமானிகளுக்கு, ஜெயலலிதா சமூகத்தை சேர்ந்த எல்லாத்துக்கும் இல்லை ஒரு சிலருக்கு இருக்குது. நம்ம அது தவறுன்னு சொல்ல முடியாது. அவங்க சென்டிமெண்ட்ஸ் அப்படி தான் இருக்குது. ஆனால் யதார்த்த உண்மை களம்ங்கிறது மாறிடுச்சு. எ டெட் லீடர் கனாட் லீட் எ பார்ட்டி. இறந்து போன ஒரு தலைவர் வந்து ஒரு கட்சியை லீட் பண்ண முடியாது. உயிரோடு இருக்கக்கூடியவங்க தான் லீட் பண்ண முடியும். எடப்பாடி பழனிசாமி ரெட்டலை வச்சு அதை லீட் பண்ணுறார். அதில் எடப்பாடி பழனிசாமி சசிகலா அம்மையார் தலைமையை ஏற்றுக்கிட்டவர். எடப்பாடி பழனிசாமி கூட ரெட்டை தலைமையாக கூட இருந்தவர் OPS, இன்னும் சொல்ல போனால் முதன்மை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். இன்னொருத்தர் எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போதே கமாண்ட் பண்ணவர் டிடிவி தினகரன். அவர் தனி கட்சின்னு சொல்லிட்டாரு. இவங்க அதிமுகவுக்குள்ள அந்த உரிமையை கொண்டாடுறாங்க. அதில் OPS வந்து அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. அந்த வாய்ப்பு தனக்கு மீண்டும் வருங்கிற அடிப்படையில் அவர் சில காய்களை நகர்த்துறாரு. சசிகலா அம்மையார் ஒரு காலத்தில் அதிகாரத்தை மையமாக வச்சு அமாங் ஈக்குவல் மோர் ஈக்குவல்னு அதிகாரம் போயிடக்கூடாது, சசிகலா பின்னாடி என்ன பொண்ணு எல்லாரும் நின்னாங்க. ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, சத்தியம், அதை பற்றிலாம் யாரும் கவலைப்படலை. சசிகலா பின்னாடி நின்னா அதிகாரம் நிலைக்குன்னு அவங்க நின்னாங்க. அதே மாதிரி இப்பவும் நிற்பாங்கங்கிற எதிர்பார்ப்பு சசிகலா அம்மையாருக்கு இருக்குது. ஆனால் யதார்த்த சூழ்நிலை என்னன்னா, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை ஜெயலலிதா அம்மையார்ட்டிருந்து சசிகலா அம்மையார் கையில் போய் அதுக்கு பிறகு எடப்பாடி பன்னீர் கையில் வந்து அவர் இதை கட்சியை நடத்தும் போது அவர் ஆட்சி காலத்தில் பல சம்பவங்கள் நடந்தது. குறிப்பாக 10.5% இடஒதுக்கீடு. இந்த 10.5 மையமாக வச்சு தான் தமிழக அரசியல் நகருது. எம்ஜிஆரை வச்சியோ ஜெயலலிதா வச்சியோ நகரல்ல. அதாவது ஜெயலலிதா காலத்தில் எப்படி இருந்தது, அது எடப்பாடி காலத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது, ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதா நம்ம ஜாதிக்காரங்க, பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு தெனாவாட்டா சொல்லி சட்டசபையில் நின்னவங்க, அதை ஏற்றுக்கிட்டு தான் மற்ற ஜாதிக்காரங்கள்லாம் நின்னாங்கன்னு ஜெயலலிதா பின்னாடி இருந்த பிராமணர்களுக்கெல்லாம் இப்போ மோடி அண்ணாமலைன்னு தென்சென்னையிலே போயிட்டாங்க. அப்போ பிராமணர்கள் 10% இடஒதுக்கீடு விவகாரத்தில் மோடி நமக்கு கொடுத்தாரு. பாஜக அஸ்வத்தாமன் போன்ற பாஜக தோழர்கள் நம்ம ஜாதிக்காரனே செய்யாத வன்னியர் சமூகத்தை சேர்ந்த அஸ்வத்தாமன் நமக்காக ஃபைட் பண்ணுறான். வன்னியர்கள் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த சங்காணி வைக்கவங்கலாம், ரவி கணேஷன்லாம் அதுக்கு எதுவும் ஃபைட் பண்ண மாதிரி தெரியல, அஸ்வத்தாமன் ஃபைட் பண்ணாப்புல. ஸோ இந்த பிஜேபி நமக்காக நிற்குது, அப்போ நம்ம பாஜகவுக்கு பண்ணுவோன்னு அவங்க எடப்பாடி அதிமுக ரெட்டையில் இருந்தவங்க இங்கே பாஜக சைடு போயிட்டாங்க. பிராமண சமுதாயம் அவங்க நலன் பாஜகவில் பாதுகாக்கப்படுதான்னு கேட்கறது அவங்க உரிமை, அதை நம்ம மறுக்க வரல. சூழல் எப்படி வருதுங்கிறதா நம்ம சொல்கிறோம். அடுத்தபடியாக நாடார்கள் வந்து ஜெயலலிதா எதிராக 96, 2006 பிரஜாதிகளை திருப்பி அடித்தாங்க. நம்ம டீம் தான் அதை செய்தது. ஒன்று ஜெயலலிதா வந்து நாடார்களை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மனைவிரர்னு பெரிய ஒரு ஐஸை அப்பீஸ்மெண்ட் பண்ணி விட்டாங்க. அதை இப்போ எடப்பாடி பழனிசாமி செய்யலைன்னு சொல்லும்போது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடியில் பட்டு மட்டமாக ரெட்டலையை நாடார்கள் வீசிட்டாங்க. அடுத்து சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன், OPS இவங்களை நீக்கினதில்
குறிப்பாக ஓபிஎஸ்ஸை நீக்கினதில் முக்குலத்தோர் வந்து ரொம்ப கோபமாயிட்டாங்க. இவங்க 2 பேரையும் நீக்கும் போது கூட ஓபிஎஸ்ஸை கேடயமாக வச்சு தான் எடப்பாடி பழனிசாமி அந்த அரசியலை பண்ணார். அப்போ நீங்கள் 2019 மக்களவைத் தேர்தலில் தென் மாவட்டத்தில் இங்கே ஜெயித்தாங்க, 40% வாக்குக்கு மேலே பெற்று தேனியில் வெற்றி பெற்றாங்க ரெட்டையில். மதுரையில் 30% வாக்குக்கு மேலே பெற்று மனோஜ் பாண்டியன் நியர்லி 35% போட்ட இரட்டை தலைமையில் இருந்தாங்க. ஓபிஎஸும் கூட இருந்ததுனால 35% வாக்கு மனோஜ் பாண்டியன் 2019 பெற்றாங்க. அதே ரெட்டையில் இன்னைக்கு திருநெல்வேலியில் 8% தான் பெற்றிருக்குது. ஆக இந்த 10.5 கொடுத்ததுனால 2019 எடப்பாடி செக்மெண்ட்ல 8000 ஓட்டு கீழே இருந்த அதிமுக இன்னைக்கு 45,000 ஓட்டு மேலே போயிட்டு டாக்டர் ஐயா வன்னியர் ஆதரவை 10.5 கொடுத்த எடப்பாடிக்கு வன்னியர்கள் எல்லாம் ஹெவியா போட்டு வன்னியர்களின் பெருந்தலைவரா ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆனதில் டாக்டர் ஐயா வன்னியர் ஆதரவை இழந்துட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் தான் இருக்கு, மீண்டும் அது ரிவைவ் பண்ணி வருவார். ஸோ இந்த மாற்றங்கள் வந்து 10.5 கற்பர் கூட்டம் வேலை யாத்திரை, தென் அருந்ததியருக்கு அமைச்சர் பதவி, தென் தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்றம்னு மச் வாட்டர் ஹாஸ் ஃப்ளோன் அண்டர் த பிரிட்ஜ். பல மாற்றங்கள் வந்துச்சு. நான் சொல்றது எல்லாம் கண்ணை மூடிட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா சென்டிமெண்ட்ல இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது. அதைத்தான் நான் திரும்ப சொல்லுவேன். ஏ டெட் லீடர், கண்ணன் ஒரு தம்பி கூட நீங்க கரெக்ட்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருந்தார். ஏ டெட் லீடர் cannot lead a party. எம்ஜிஆரோ ஜெயலலிதா ஒரு கட்சியை லீட் பண்ண முடியாது. எடப்பாடி அதிமுக லீட் பண்றாரு. அவர் எம்ஜிஆர் வழியிலேயோ ஜெயலலிதா வழியில லீட் பண்ண முடியாது. ஜெயலலிதா 10.5 ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்களா? சாத்தியம் இல்லைல்ல. நான் 10.5 வன்னியர் கொடுத்ததையோ நான் குறை சொல்லலை. நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 10.5க்கு மேல கூட நீங்க கொடுத்துருக்கலாம். அது எனக்கு ஆட்சேபனை இல்லை. அது என்ன இருக்கோ அது வெளிப்படையா மக்களுக்கு தெரிஞ்சு போகும். ஆனா பிசியில நீங்க யாதவருக்கும் செங்குந்தருக்கும் விஸ்வகர்மாவுக்கும் முத்தரையர்களுக்கும் பிசியில அவங்க பாதிக்கப்படுறதெல்லாம் உங்க கண்ணெதிர தெரிஞ்சு அதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறைப்படாம கவலைப்படாம வன்னியருக்கு மட்டும் 10.5 கொடுத்தது வந்து, அதுவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்தது வந்து பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திட்டு 10.5 கொடுத்தனால வன்னியர் பெருமைப்படுறான். இப்ப 10% மோடி இடபிள்யூஎஸ் கொடுக்கும்போது கொடுத்த மோடிக்கு தான் பிராமணர், ராஜ்புட்டு, ஜெய்ஸ்வால், பண்டாரி, அலுவாலியா, குப்தா, பூமிகார், பட்டேல், இந்த மாதிரி அப்பர் காஸ்ட் லிஸ்ட்ல உள்ள ஜாதிகள்லாம் வந்து ஓட்டு போட்டாங்களே தவிர ஆதரிச்ச ராகுல் காந்திக்கு போடல 19. இப்பவும் அது தொடருது மோடிக்கு. அதே மாதிரி 10.5 கொடுத்த எடப்பாடி பின்னாடி தான் வன்னியர்கள் இன்னைக்கு நின்று இருக்காங்க. அப்ப எம்ஜிஆர் எங்க வந்தாரு, ஜெயலலிதா எங்க வந்தாங்க? இந்த 10.5% ஒதுக்கீடு வந்து எடப்பாடி அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு, ஆதரவா நிக்கிறாங்கன்னு சொல்றப்ப, ஆனா இந்த தரப்புல இருந்து சசிகலா தரப்புல இருந்தும் ஓபிஎஸ் தரப்புல இருந்தும் கிட்டத்தட்ட வந்து 10 தோல்விகளை சந்தித்து இருக்கிறார் எடப்பாடி அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு பாசிட்டிவா அமைஞ்சிருக்கணும்ல சார்? ஆனா அமையிலேயே. கண்டிப்பா நான் அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். முக்குலத்தோர் ரெட்டலை கிழிச்சு துரத்துக்கு போட்டுட்டாங்க. அந்த 10.5 வந்து 20%க்குள்ள ஃபைட் பண்ண நம்மள 7%க்குள்ள எடப்பாடி குறைச்சிட்டாருங்கிறதா முக்குலத்தோருக்கு கோபம். அதனாலதான் ஆர்வி உதயகுமார் வந்து இது டெம்பரரி தான் கூட சொல்லி பார்த்தாரு. அப்போ முக்குலத்தோர்கள் வந்து ராமநாதபுரத்துல வந்து அதிமுக 9%க்கு தள்ளிட்டாங்க. அதுல திருச்சுழியில் உள்ள முத்திரையில் ஓட்டு போடலைன்னா அது இன்னும் 7%க்கு போயிருக்கும். தென் 13%க்கு தினகரன் தேனி தொகுதியில தள்ளிட்டாங்க. அது கூட கொஞ்சம் முத்திரையில் ஓட்டு போடலைன்னா சிங்கிள் டிஜிட்டுக்கு போயிருக்கோம். ஸோ இதை சசிகலா அம்மையார் வந்து புரிஞ்சுக்கிட்டு ரெட்டலைக்குள்ள அந்த வேல்யூ போயிட்டு, ரெட்டலைக்குள்ள வேல்யூ இல்லை, வன்னியருக்கு 10.5 கொடுத்தாருன்னு தான் சேலத்துல சிதம்பரத்துல எடப்பாடி நல்ல ஓட்டு எடுக்காரு. சிதம்பரத்துல நீங்க பாருங்க, எங்க அண்ணா ரஜினிகாந்த் தப்பான வியூகம் பண்ணாரு 2004. நான் சொன்னேன் டிவைட் அண்ட் ரூல் பண்ணுவோம்னு. ராமதாஸ் தொகுதியை மட்டும் கன்ஃபைன் பண்ணிட்டு மற்றபடி நாங்கள் திமுகவே காங்கிரஸை எதிர்க்கலங்கிறத சொன்னேன். அவர் யாரோ தப்பா ஐடியா கொடுத்தாங்கிறதுல அந்த தப்பான ஐடியாவில் விழுந்துக்கிட்டு அவரு ரெட்டையிலையும் காட்டிக்கிட்டு பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஆதரிச்சாரு. என்னாச்சு? எங்க அண்ணன் ரஜினிகாந்த் ஆதரிச்ச கேண்டிடேட் டெபாசிட் இழந்தாரு. விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமில்ல, விஜய்க்கு சொல்றேன், உங்கள்கிட்ட காசு அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் உங்களை முகஸ்துதி பாடி உங்களை ஏமாத்துது. காசு அடிக்கக்கூடிய கூட்டத்துக்குள்ள நீங்க உங்க காசையும் இழந்து உங்க புகழையும் அவமானப்பட்டுறாதீங்க. எச்சரிக்கையா இருங்க விஜய் சார் அவர்களே. இது நான் தெளிவா சொல்றேன். ஏன்னா அந்த கூட்டம் என்ன சீண்டிட்டு உங்ககிட்ட காசு வாங்கி சொந்த காசுல சூனியம் வைக்கிற மாதிரி என்ன சீண்டிட்டாங்க. அதனாலதான் நான் இதை வர்றேன். அப்போ
எங்க அண்ணன் ரஜினிகாந்த் சப்போர்ட் பண்ணி, ரஜினிக்கு நடந்தது விஜய்க்கும் நடக்கும்ன்றீங்களா சார்? கண்டிப்பா எங்க அண்ணன் ரஜினிகாந்த் சப்போர்ட் பண்ணியும் நான் சொன்னேன் திருமாவளவனை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவர் வந்து அதை கேட்காம ரெட்டைலையை சப்போர்ட் பண்ணி பாஜகவை சப்போர்ட் பண்ணி தடா பெரியசாமி டெபாசிட் இழந்து போனார். அதே மாதிரி 99லயும் ஜெயலலிதா சப்போர்ட் பண்ண கேண்டிடேட் வந்து சிதம்பரத்தில் டெபாசிட் இழந்து போன, டெபாசிட் இழக்கல, 3வது போயிட்டாப்புல வள்ளல் பெருமான் நினைக்கிறேன் காங்கிரஸ். ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமி அங்க 35% வாக்கு எடுக்கிறாரு. பாமக சப்போர்ட் பண்ண கேண்டிடேட் அங்க டெபாசிட் இழந்து 14% போயிடுறாப்புல. தடா பெரியசாமிக்கு ஏற்பட்ட நிலைமை இப்ப கார்த்தியாயினிக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ வன்னியர்கள் ராமதாஸை விட்டுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போயிட்டாப்புல 10.5 கொடுத்தாருன்னு அவர் பின்னாடி போயிட்டாங்க. அப்ப பாமக மாம்பழம் நின்ன 10 தொகுதியில 9 தொகுதியில அதிமுக மாம்பழத்தை 3வது அனுப்பிட்டாப்புல. தருமபுரியில மட்டும்தான் மாம்பழம் 2வது வந்து அதிலையும் 23% வன்னியர்களால எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டாரு. நல்ல ஓட்டு. கன்னியாகுமரியில இந்து கிறிஸ்டின் போலரைசேஷன் வரும்போது 4% தான் இங்க எடுக்க முடிஞ்சது. சோ இந்த அரசியல் களம் பெனிஃபிஷரி காஸ்ட், ரெட்டைலையில் பெனிஃபிஷரி காஸ்ட் நாம தாண்டி வன்னியர்கள் எடப்பாடி பழனிசாமியை தூக்கி நிறுத்துறாங்க. நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆன நான் வன்னியர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறாங்க. நான் கொங்கு வேளாளர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறாங்க. இதுல எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி ரெட்டைலையை சொல்லி எப்படி நீங்க விட்டு போடுவீங்க? எப்படி 4 பேர் ஊடகத்துல பேசிட்டாலே கள நிலவரத்தை எப்படி மாத்த முடியும்? நான் கள நிலவரத்தை சொல்றேன். மீண்டும் விஜய் தரப்புக்கு சொல்றேன். இந்த போலரைசேஷனுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா திருமங்கலம் சரத்குமார் மாதிரி போக வேண்டியது இருக்கும். உங்க பணத்துக்கு உங்களுக்கு குழாய் அடிக்கிறவன், உங்களுக்கு முகஸ்துதி பண்றவன், உங்களுக்கு ஜால்ரா தட்டுறவன் உங்களை புகழ்ந்து பேசுவான். அவன் உங்க பணத்தை வாங்கிட்டு பண்றாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். விஜய்க்கு நான் அன்பா சொல்றேன், நான் எடப்பாடி பழனிசாமியை தான் எக்ஸ்போஸ் பண்ண நிற்கிறேன். விஜய் எனக்கு எதிரி இல்லை. 100% சகோதரர் விஜய் எனக்கு எதிரி இல்லை. விஜய்க்கு நான் எதிராக இல்லை. பட் உங்க ஆதரவு, உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு செயல்படக்கூடியவங்க என்ன சீன்றாங்க, அது தேவையில்லை. நான் உங்களை நல்லதுக்கு தான் சொல்றேன். ரஜினிகாந்த் டெபாசிட் போய் 3வது போன இடம். அப்ப தனி மனிதர் ரஜினிகாந்த் சொல்லியும் யார் ஓட்டு போட்டா? 2000 நல்ல தனி மனிதர் ரஜினிகாந்த் சொல்லி யார் ஓட்டு போட்டா? பல நிரூபிக்காத ரஜினிகாந்த் சொல்லி யார் ஓட்டு போட்டா? இதுதானே உண்மை நிலைமை. இந்த போலரைசேஷன், இந்த ரியல் பொலிட்டிக்ஸை விஜய் போன்றவங்க புரிஞ்சுக்கிடணும். சோ இப்போ இங்க வந்து 10.5 ஒரு பெரிய சீ சேஞ்ச தமிழக அரசியல் களத்துல மாத்திட்டு, அந்த 10.5 ஒரு விளைவு தான் 20% ஃபைட் பண்ண முக்குலத்தோரை 7% கன்ஃபைன் பண்ணிட்டாங்க. சி வி சண்முகமும் KP முனிசாமியும் எடப்பாடி பழனிசாமிங்கும் போது முக்குலத்தோர் வந்து எதிராக இருக்கிறாங்க. பிளஸ் சசிகலா தினகரன் அது கூட பரவாயில்ல, OPS நீக்கம். இது வந்து முக்குலத்தோர் எதிராக போயிட்டாங்க. ரெட்டலைய முக்குலத்தோர் வந்து நமக்கு பலனளிக்காத ரெட்டலை முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ ரெட்டலைக்கு ஆயுள் வந்து நாடார்கள்ட்ட சுத்தமா போயிட்டு, இது முக்குலத்தோர்கிட்ட ஓரளவு இருக்கு, பெருமளவுல போயிட்டு, வெள்ளாள கவுண்டர்கிட்ட 50-50 இருக்குது. வன்னியர்கிட்ட ஜெயலலிதா இருந்ததோட மிகப்பெரிய அளவுல இருக்கு. இதுதான் கூர்ந்து பார்க்கணும். ஜெயலலிதா கேண்டிடேட் சிதம்பரத்துல டெபாசிட் இழக்கிறாப்புல. எடப்பாடி கேண்டிடேட் 35% வாக்கு எடுத்து 2வது வந்து பாமகவை ஆதரவு பெற்ற கேண்டிடேட் டெபாசிட் இழக்க சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துக்குள்ள வன்னியர்கள் மத்தியில் உள்ள ஆதரவுல ஜெயலலிதாவோட பல மடங்கு எடப்பாடி பழனிசாமி ஏறி போயிட்டாரு. நான் ஜெயலலிதா மேல எடப்பாடி ஒண்ணுமில்லாம் சொல்ல மாட்டேன். வன்னியர்கள் வாக்கு சதவீதத்தை பாக்குறப்ப எடப்பாடி எங்கேயோ போயிட்டாரு. நாடார் இதுல ஜெயலலிதா நாடார்கள் வந்து திருப்பி அடிப்பாங்க, மற்ற தேவேந்திர குல வெள்ளாளர்களையும் யாதவர்களையும் நமக்கு எதிராக ஒரு ஜாதி ஆட்சி அது இதுன்னு திருப்புவாங்கன்னு தெரிஞ்சது. நாடார்களை சேர சோழ பாண்டியர்னு சொல்லி அப்பீஸ் பண்ணி ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. பெரிய மௌடத்தை தூக்கி வச்சு நாடார்களை கொஞ்சம் அச்சப்பட்டு அவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ ஜெயலலிதா அந்த இது கூட இல்லாம எந்த பிரயோஜனமும் இந்த ரெட்டையில இல்லாம போது மந்திரி இல்ல, ராஜ்சபா இல்ல, மாவட்ட செயலாளர் இல்ல, பக்காவா ஆண்டி நாடார் அரசியல் கூட எடப்பாடி பண்றாரு. கொங்கு மண்டலத்துல 10% நாடார் இருக்காங்க, அவங்க 90% எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு கொங்கு மண்டல நாடார்களுக்கு எதுவுமே செய்யல, கொங்கு நாடார்களுக்கு எதுவுமே செய்யல. இப்போ அதனால தென் மாவட்ட நாடார்கள்லாம் முழுமையா அவரை வச்சுட்டாங்க. கொங்கு நாடார்களும் அவரை விட்டு வெளியேறிட்டு இருக்காங்க. கொங்கு நாடார்களுக்கு எடப்பாடி கையில இருக்கிற ரெட்டையில லாபம் இல்லைன்னு வெளியேறாங்க. வன்னியர்கள் எடப்பாடி கையில இருக்கிற ரெட்டையில நமக்கு பெரிய லாபம்னு அவங்க ஆதரவுக்குறாங்க. ஜெயலலிதாவோட பெரிய அளவுக்கு வன்னியர்களை வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாங்க. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை கள நிலவரம், இதுதான் தமிழ்நாட்டின் நிலைமை. இது ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு 100க்கு 100 மிக நன்றாக தெரியும். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கலைஞரோட நுண்ணறிவு கொண்ட அரசியல்வாதி. கார்பரேட் ஸ்டைல்ல எது லாபம் எது நஷ்டம்னு ரொம்ப தெளிவா தெரியும். கலைஞருக்கு சில ஜாதிகள் மேல வன்மமும் கால் பண்ணிச்சு உண்டு. குறிப்பா ஆண்டி நாடார் பண்ணுவாரு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இந்த நாடார்களுக்கு எதிராட்டே தன்னுடைய அரசியலை பண்ணாரு.
சுரேஷ் ராஜே மந்திரி, மாவட்ட செயலாளர், இது சங்கர்லிங்கம் ராஜ்சபா, பெர்னாடு அண்ணன் எம்எல்ஏ. பெர்னாடு அண்ணன் மீனவர் கொடுத்ததை நான் வரவேற்கிறேன், சமூக நீதி பார்வையில் அதை நான் வரவேற்கிறேன். ஸ்டாலினுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. ஸ்டாலின் பக்கா மாடர்ன் ஸ்டைல்ல அப் டு டேட் ஆகி எது கரெக்டோ அந்த மாதிரி செய்வாரு. அவருக்கு வந்து வன்னியர்கள் எப்படி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு ஸ்டாலினுக்கு மிக நன்றாகவே தெரியும். அந்த வகையில அவரு ஓரளவு ப்ரோ வன்னியர் பண்ணி அவர் அந்த அரசியல் களத்துக்குள்ள நுணுக்கமா வடதமிழ் அரசியல்ல ஸ்டாலின் எக்ஸ்ட்ராடேரியா மிக பலமாட்டு நிற்கிறாரு. இந்த சூழல் அரசியல் அரங்கத்துக்குள்ள முன்னாள் முதல்வருக்கும் இந்நாள் முதல்வருக்கும் துல்லியமா தெரியும். வெளியே பேசுறது எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரெட்டேலைக்காரன் உதயசூரனுக்கு ஓட்டு போட மாட்டான், இதெல்லாம் வெளியே போலியா பொய்யா விவரம் தெரியாம சுமன் ஸ்ரீராமன்களும் இவரு மனுஷபுத்திரர்களும் பேசிட்டு இருப்பாங்க. சவுக்கு சங்கர் வெளியே இருந்திருப்பாருன்னா விரைவில் வரணும் என் தம்பி, அவர் விரைவில் வரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கான காலங்கள் கழிந்து வருது. கலர்காரரா ரீல் விட்டுட்டு இருப்பாரு. பட் யதார்த்த நிலைமை எம்ஜிஆர் கையில இருந்த ரெட்டலை வேற, ஜெயலலிதா கையில இருந்த ரெட்டலை வேற, எடப்பாடி பழனிசாமி கையில இருந்த ரெட்டலை வேற. அவருக்கு வன்னியர்கள் மத்தியில் அபரீத ஆதரவு கூடியிருக்கு. கொங்கு வேளாளர்கள் மத்தியில கூட அவருக்குள்ள ஆதரவு வந்து குறைஞ்சி ஸ்டாலின் பிளஸ் செந்தில் பாலாஜி ஒரு சைடு கொங்கு வேளாளர் போயிட்டாங்க. 5% வாக்கு வன்னியர் பெல்ட்ல 5% வாக்கு திமுக குறையும் போது கொங்கு பெல்ட்ல ஸ்டாலின் பிளஸ் செந்தில் பாலாஜி 5% கூடியிருக்கு. இது எடப்பாடி பழனிசாமி ஆய்வு பண்ணி தெரியும், ஸ்டாலின் ஆய்வு பண்ணி தெரியும், மற்ற அரசியல் தலைவர்களும் ஆய்வு பண்ணி பார்த்தா உண்மை தெரியும். அதே மாதிரி மோடி பிளஸ் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல 2வது வந்துட்டாங்க, இது நீலகிரில 2வது வந்துட்டாங்க, பொள்ளாச்சிக்குள்ள பல செக்மெண்ட்டுக்குள்ள 2வது வந்துட்டாங்கன்னா அதுலயும் கொங்கு வேளாளர்கள் வந்து பாதிக்கப்படுற கொங்கு வேளாளர்கள் வந்து 3ஆ போயிட்டாங்க. எடப்பாடி, தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டை அண்ணன் ஒரு செட்டு, அதான் மெயின் செட்டு. 2வது செட்டு மோடி, அண்ணாமலை ஒரு செட்டு, ஸ்டாலின், செந்தில் பாலாஜி, முத்துசாமி, சக்கரபாணி, வெள்ளக்கோயில் சாமிநாதன் கூட இருக்காங்க. இந்த மாதிரி கொங்கு வேளாளர்கள் வந்து 3ஆ போயிட்டாங்க. ஆனா வன்னியர்கள் வந்து எந்த தலைவருக்கும் இல்லாத அளவுக்கு மிக மிக பெரிய அளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை ஆதரிச்சிருக்காங்க. வன்னியர்களின் பெரும் தலைவராட்டே எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டாருங்க தான் 100% உண்மை. சோ இந்த சிச்சுவேஷன்ல முக்குலத்தோர் ரெட்டலையால லாபம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்ப சசிகலா அம்மையார் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு அவங்க போறாங்க. இன்னைக்கு முக்குலத்தோர் பெல்ட்ல சசிகலா அம்மையாருக்கு பெரிய ஒரு எழுச்சியும் வரவேற்பும் இருக்குது. அதிமுக கொடி பிடிச்சிட்டே வராங்க. அதை எடப்பாடி சைடில் இருக்கக்கூடிய முக்குலத்தோர்கள் அதை தடுக்க முடியல. பாவம் அவங்க என்ன செய்வாங்க? ஏன்னா முக்குலத்தோர் வந்து எடப்பாடிக்கு எதிராலாம் இருக்கிறாங்க. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ். அதுவும் ஓபிஎஸ் இது ரொம்ப அநீதினி, மற்ற ஜாதிகாரங்களும் தர்ம சங்கடமான சூழ்நிலையில் தர்மர்மா இருந்தான்னு நாமளே சொன்னோம். எடப்பாடிய கணக்கு இவங்களை அடிச்சுட்டா நாடார்லாம் வந்துருவாங்கன்னு நினைச்சாரு. நம்ம நாடார்கள்ட்ட போய் நெகட்டிவா ஓட்டு போடக்கூடாது, முக்குலத்தோர் சகோதரர்களுக்கு எதிரான இது அரசியல் அணுகுமுறை கூடாது, அது நாடாருக்கும் நஷ்டம், முக்குலத்தோருக்கும் நஷ்டம். நீ எத்தனை நாள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு வளர்ச்சியும் கெடுத்துக்கிட்டு இன்னொருத்தர் அவர் வளர்ச்சியும் கெடுக்குறீங்க? வேண்டாம், பாசிட்டிவா ஓட்டு போடுங்க, எடப்பாடிக்கு பழனிசாமிக்கு பாடம் படிச்சு கொடுங்க, தேவர் எதிர்ப்புன்னு ஓட்டு போடக்கூடாதுன்னு நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது மிகப்பெரிய பாடத்தை நாடார்கள் படிச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஐயா நடராசன் செய்ததுக்கு தான் நாம சசிகலா அம்மையாருக்கா நம்ம செய்தோம்னா அது கடந்த காலம். இப்போ சசிகலா அம்மையாருக்கு ஸ்டாச்சரை நம்ம மதிக்கிறோம், ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழிங்கிறத நம்ம மதிக்கிறோம். அது ஜெயலலிதா மரணத்தில் அவங்களுக்கு உள்ளபடியே வருத்தப்பட்டிருப்பாங்கிறத அன்னைக்கு இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். எனிவே இப்போ சசிகலா அம்மையாரை பற்றி ஆன் மெரிட் எது சரியோ அது தப்போ அதை நம்ம சொல்றோம். அவங்களுக்கு எதிரான எண்ண ஓட்டம் இல்லை, ஆதரவாட்டம் நம்ம இல்லை. அதே வேளையில அவங்களுக்கு என்ன இருக்குங்கிறத நம்ம தெளிவா சொல்றோம். அந்த வகையில அவங்களுக்கு முக்குலத்தோர் மத்தியில் ஒரு சிம்பதி இருக்கு. பெண் சிறைச்சாலையில இருந்தாங்கிறது பார்வை இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவருக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு வட தமிழகத்தில் உள்ள வன்னியர் அல்லாத சமூகங்கள் மத்தியிலையும் கொங்கு வேளாளர் அல்லாத சமூகங்கள் மத்தியிலையும் பொது நியாயம் பண்ணக்கூடியவங்க மத்தியிலும் ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது. இதெல்லாம் சசிகலா அம்மையாருக்கு ஒரு குட்வில்லா வரும், கூட்டம் வரும். பட் சசிகலா அம்மையாரும் விஜய், தீபா ஜெயக்குமார் மாதிரி சசிகலா அம்மையாரும் பலன் நிரூபிக்காதவங்க 0% தான். பட் ஜெயில இருந்தவங்கிற ஒரு அபிமான அனுதாபம் இருக்குது, முக்குலத்தோரை எம்பவர் பண்ணவங்கிற ஒரு அனுதாபம் இருக்குது, பெண்ணுங்கிற ஒரு பார்வை இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு குட்வில் இருக்குது. இதை 26ல அவங்க எப்படி வாக்கா மாற்ற போறாங்க, தான் எப்படி ஒரு அரசியல் சக்தி ஆகிறாங்கிறத போக போக தான் நமக்கு தெரியும். இதுதான் யதார்த்த சூழ்நிலை. அதே வேளையில எடப்பாடி பழனிசாமியும் வன்னியரோட அபரீத ஆதரவுல 20% வாக்கு வந்துட்டாரு. அவர் எடுத்த 20 ஓட்டுல 8 ஓட்டு வன்னியர்கள் போட்டது. 40% ஓட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி இஸ் ஃப்ரம் வன்னியர் கம்யூனிட்டி. ஆய்வு பண்ணுங்க, நான் செக்மெண்ட் வைஸ் ஆய்வு பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கரெக்டா தான் பேசுறோம். சேலத்துல 38% எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலை எடுத்திருக்குது. திருநெல்வேலியில் 8 தான் எடுத்திருக்குங்கிறது நம்ம பலமுறை பதிவு பண்ணிட்டோம். எட்மண்ட் சார்
மீனவ சமுதாயத்தை எங்க சீனியர் வந்து திருநெல்வேலி அபரிதமா வென்ற இடம், ஜாதி பலம் இல்லாம நாஞ்சில் மனோகரன் ஈழவர் பாளையங்கோட்டையில வென்ற இடம், OSM யூசுப் ராதாபுரத்தில் வென்ற இடத்துல இன்னைக்கு வெறும் 8% வாக்கு தான் அதிமுக எடுத்திருக்காங்க. எம்ஜிஆருக்கு அதிமுகவுக்கும் எடப்பாடிக்கு அதிமுகவும் ஒன்னா, எடப்பாடிக்கு அதிமுகவை நாடார்கள் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க. அங்க 10% மறவர்களும் பன்னீர்செல்வத்தை நீக்கினால எதிராக போயிட்டாங்க. வெறும் 8% தான் அங்க வருது. ஆனா இங்க 10.5 கொடுத்தனால இங்க 38% வந்திருக்குது. இந்த 38% வன்னியர்கள் எவ்வளவு அபரிதமா வாக்கு எடுத்திருக்காங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, 19ல 10.5% கொடுக்கறதுக்கு முன்னாடி 8000 ஓட்டு கீழே பாமக இருந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு 10.5% கொடுத்தனால 45,000 ஓட்டு அதிகம் எடுத்திருக்கிறார் எடப்பாடி செக்மெண்ட்டுக்குள்ள. உண்மை எடப்பாடியாவுக்கும் தெரியும், MK ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும். அடுத்து இந்த சேலத்தில் உள்ள 6 தொகுதியை நீங்க எடுத்துட்டீங்கன்னா 3% வந்த ஒரு தொகுதியில, அதாவது 2016ல 3% வந்த ஒரு தொகுதியில பாமக 8% எடுத்திருக்காங்க. 4% வந்த ஒரு தொகுதியில பாமக 11% எடுத்திருக்காங்க. அப்போ பாமகவுக்கு இது தேவாங்கர் செட்டியாரு, கொங்கு வேளாளர்கள், சோழிய வேளாளர்கள் ஓட்டு உள்ள வந்திருக்கு மோடி அண்ணாமலையும் வச்சுக்கிட்டு. ஆனா வன்னியர் ஓட்டு பெருசா கீழே போயிட்டு எடப்பாடியில 25% 2016ல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ஒபாமா ஸ்டைல்ல வரும்போது எடுத்த செக்மெண்ட்டுக்குள்ள இன்னைக்கு 9% தான் பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்காங்கன்னா, அவங்க இந்த 9% அதர் காஸ்ட் ஓட்டு இருக்குது. நீங்க ஓமலூரை வச்சு ஆய்வு பண்ணி பார்த்தா அண்ணாமலையால வெள்ளாள கவுண்டர் ஓட்டு உள்ள வந்திருக்கு. நான் இதெல்லாம் பச்சையா சொல்றேன்னு நினைக்காதீங்க, ஜாதி அடிப்படைன்னு சொல்லாங்க நினைக்காங்க. என் மனச்சாட்சிப்படி நான் உண்மையை தாங்க சொல்றேன். இந்த உண்மை எடப்பாடி பழனிசாமிக்கும் முதல்வர் MK ஸ்டாலினுக்கும் துல்லியமா தெரியும். பொதுமக்கள் மத்தியிலும் சொல்ல வேண்டியது என் கடமைன்னு நினைக்கிறேன். நான் அதுல எனக்கு எந்த ஜாதியை பற்றி பேசுறாங்கிற எந்த கவலையும் எனக்கு இல்லை. நான் நியாயத்தை பேசுறேன். இன்னும் பூத் வைஸ் பார்த்தா இதை விடவும் உங்களுக்கு அந்த வேறுபாடுகள் அதெல்லாம் துல்லியமா தெரியும். மொத்தத்துல எடப்பாடி பழனிசாமி கையில இருக்க ரெட்டை இலை வேற, எம்ஜிஆர் கையில இருந்த ரெட்டை இலை வேற, ஜெயலலிதா கையில இருந்த ரெட்டை இலை வேற. அப்போ இந்த ரெட்டை இலையை இனிமேல் கண்டு மரள வேண்டான்னு சசிகலா அம்மையார் வந்து களத்துக்குள்ள போறாங்க. 2026ல இப்ப சசிகலா அவர்களுடைய இந்த நடவடிக்கைகள்லாம் பொறுத்து வரக்கூடிய தேர்தலில் வந்து இணைந்து எடப்பாடி அவரோடு இணைந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுமா சார்? அந்த மாதிரி சூழல் அமையுமா? ஏற்படணுங்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா மேல பற்றுதல் கொண்ட அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு தரப்புல விருப்பமா இருக்குது. ஆனா தலைவர்கள் தான் முடிவெடுக்க முடியும். எடப்பாடி சசிகலா கூட இணைந்து அந்த ஒரு சபையில உட்கார்ந்தாருன்னா சசிகலாவுக்கு தான் அந்த ஈர்ப்பு சக்தியும் அந்த ஒளிவட்டமும் அந்த ஆறான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சரிஸ்மேட்டிக் லீடர், ஒரு ஒளிவட்டம், ஒரு ஈர்ப்பு சக்தி, அது வந்து சசிகலா அம்மையார் தான் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி டம்மி ஆயிடுவாரு. அந்த சபையில இருக்கிறவங்களே வந்து அந்த சிஎம் ஆகும்போது உள்ள சம்பவத்தை தான் மனசுல நினைப்பான். இந்த சசிகலா அம்மையார் வந்து பெருசா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை சொல்லும்போது மீண்டும் காங்கிரஸ் ஓவும் காங்கிரஸ் ஐயும் மெர்ஜான்னு சொல்லும்போது எனிபடி அதர் தான் காமராஜ்னாங்க இந்திரா காந்தி அம்மையார். ஏன்னா காமராஜுக்கு கண்ட்ரோல்ல இந்திரா காந்தி அம்மையார் இருந்தாங்க. ஐஎம் காமராஜ் கேண்டிடேட்னு சொன்னாங்க. அப்சிக்யூஸா காமராஜ் முன்னாடி அவங்க பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த இதை அவங்களால ஏத்துக்க முடியாது. அதனால வேணா கூட்டணி வைக்கலான்னு தான் பாண்டிச்சேரியில கூட்டணி வச்சாங்களே தவிர காமராஜ் உள்ள வந்தா பெரிய இடத்துல இருந்தவர். அது தங்களுக்கு ஒரு அவமானமா இருக்கும். அந்த கடந்த கால வரலாறு ஞாபகத்துக்கு வரும். அதனாலதான் இந்திரா காந்தி குடும்பமே அந்த காமராஜ் கிங் மேக்கரா இருந்தாரு, இவங்க கொங்கி குறியா மரப்பாச்சி பொம்மையா ஒரு 4 வருஷம் இருந்தாங்கிறதெல்லாம் மறைச்சிருவாங்க வரலாற்றுல. மோடி அதை எக்ஸ்போஸ் பண்ணுவாரு. சோ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடியோட ஒயிரி இடத்துல இருந்தவங்க சசிகலாவும் டிடிவி தினகரனும். அதனால எடப்பாடி அதை சம்மதிக்க மாட்டாரு. அது அவருக்கு புகழுக்கும் அவருக்கு லீடர்ஷிப்புக்கும் அது மைனஸ் ஆகும். நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தரும் அவங்க இண்டிவிஜுவல் பொலிட்டிக்ஸ் தான் பண்ணுவாங்க. ஜெயலலிதா அம்மையாரே இனி எந்த காலமும் பாஜக கூட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னவங்க பாத்திமா பிவி வச்சு உங்களை சீஃப் மினிஸ்டரா வர்றதுக்கு அத்வானி ஆதரவு கொடுத்தனால 2004 கூட்டணி வச்சாங்கல்ல. நம்ம பர்சனல் பொலிட்டிக்ஸ் தான் எல்லாத்துக்கும் முக்கியம்னு சொல்லும்போது நம்ம எடப்பாடி அதை நம்ம குற்றம் குறை சொல்றதுக்கு இல்ல. அவருக்கு பர்சனல் பொலிட்டிக்ஸ் தான் பார்ப்பாரு, அவரோட இடத்தை தக்க வச்சுக்கணும் அதான் பார்ப்பாரு. ஒண்ணு சசிகலாவை சேர்த்தா அவருக்கு இமேஜும் புகழும் அடிப்படும், லீடர்ஷிப்பும் அடிப்படும், விரும்ப மாட்டாரு. இன்னொன்னு பாஜகவோட கூட்டணி சேர்ந்தாலும் அவருக்கு லீடர்ஷிப் அடிப்படும், அப்படியே பாஜகவில் கரைஞ்சி போக நேரிடும். ஸோ இந்த ரெண்டுலையும் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக தான் இருப்பார். இன்னைக்குள்ள கன்னியாகுமரி தொகுதி ஆய்வில் கூட அதைத்தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். என் நண்பர் பசல்யான் எடப்பாடியோட விசுவாசி, அவர் கூட நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது எடப்பாடியார் உறுதியா இருப்பாரு, பாஜக கூட வரமாட்டாரு, மற்றவங்களை சேர்க்க மாட்டாருங்கிறத சொன்னாரு. ஸோ என்னோட பார்வையும் எடப்பாடி பழனிசாமி தன் லீடர்ஷிப்ல ஒரு பாதி போறதுக்கு அவர் விரும்ப மாட்டாரு. இதுதான் எடப்பாடிக்கு ஸ்டாண்டா இருக்கும். பட் துரைக்கருணா, ஷியாம் அண்ணன்,
இவர் லட்சுமணன் இவங்கெல்லாம் பழைய அதிமுக காரங்க. அவங்க வந்து ஒன்னாகணுங்கிற ஆசையும் ஆர்வமும் அவங்களுக்கு இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து ஒன்னாகலைன்னா பாஜக ஜம்ப் பண்ணி மேல வந்துருமோ அது ஒன்னாகணுங்கிற ஆசை இருக்குது. அது பாஜகவை தடுக்கிறதுக்கு ஒன்னாகணுங்கிற ஆசை இருக்குது. இப்படி பலரும் பலதரப்பட்ட எடப்பாடி அவர்களுக்கு விருப்பம் இல்லாம இருந்தாலும் சார், ஆனா சசிகலா தரப்புல இருந்து சில முன்னாள் அமைச்சர்கள், இப்ப செல்லூர் ராஜு அவர்களுடைய கருத்து, இந்த மாதிரி சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேசுறாங்க. செங்கோட்டையனை வச்சு பல மாவட்ட செயலர், அதிமுக மாவட்ட செயலர் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் உலா வரும் சார். அந்த மாதிரி ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? அது வரும் நாட்கள்ல தான் தெரியும். எடப்பாடி கையில ரெட்டலையும் அந்த பிடியும் இருக்கு. இப்போ அவர் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. 26 சட்டமன்ற தேர்தலில் தான் ரீஅலைன்மெண்ட் ஏதாவது வரலாம். ஆனா அதிமுகவுக்குள்ள இன்னொன்னு இருக்குது. அதாவது நான் சொல்றது நாளைக்கு சரியா வரணும்னு நான் நினைக்கக்கூடியவன். தப்பா போனது கூட நான் ஒத்துக்கிடுவேன். 15% எடப்பாடி பழனிசாமியை நிறுத்துவேன்னு சொன்னேன். வன்னியர்கள் அபரிதமா ஓட்டு போட்டதுலையும் விஜயகாந்துக்கு சிம்பதிலையும் 20 வந்துட்டாரு அவரு. அந்த 5% இந்த 2 ஃபேக்டர்ல வந்துட்டு, இது எனக்கே புரியாத ஃபேக்டர். ஆனா அந்த இடத்துக்குள்ள நான் பேசியிருக்கேன். வன்னியரா தான் இவரை பாக்குறாங்க நான் பேசியிருக்கேன். கண்ணன் சத்திரியர் சொன்னாப்புல வன்னியர்னு தான் சார் 2021 பிரச்சாரம் பண்ணாங்க எடப்பாடிய, அதனாலதான் 10 புள்ளி வந்தாரு, நம்ம ஆளு தந்தாருன்னு பிரச்சாரம் பண்ணாங்கிறத தம்பி கண்ணன் சத்திரியர் கூட சொன்னாப்புல. அதே மாதிரி விஜயகாந்துக்குள்ள அந்த சிம்பதி இந்த கூட்டம் எந்த தலைவருக்கும் பார்க்கலங்கிறதையும் நான் பேசியிருக்கேன். பட் இந்த 2 ஃபேக்டரும் நான் என் கண்ணை மீறி 5% வாக்க எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டு நான் 15% அவரை நிறுத்திடலான்னு தான் நினைச்சேன். அது முடியல. அது வந்து இந்த 2 ஃபேக்டர்ல அது ஏறி போயிட்டு நான் சொல்றேன். ஏன்னா நான் சொல்றதுல 10 கேட்டு சரியா இருக்கனால தப்பா போனதையும் வெளிப்படையா பேசி என்னால டிஸ்கஸ் பண்ண முடியும். மற்றவங்க சொல்றதெல்லாம் கதை, எதுவுமே சரியா வராத போது அவங்களுக்கு எதையும் பேச முடியாது. மீண்டும் அந்த ஜாலியா மக்கள் இன்ட்ரெஸ்ட் பண்ணதுக்கு கதை விடுவார் என் தம்பி சவுக்கு சங்கர் மாதிரி. இந்த கட்டத்துல என்ன பொறுத்தவரை நான் சொல்றது சரியா இருக்கணும்னு ஒரு அக்கௌண்டபிலிட்டியோட சொல்லக்கூடியவன். எடப்பாடி பழனிசாமி தன் லீடர்ஷிப்பை விட்டு கொடுக்கக்குள்ள வாய்ப்பு இல்லை. அவர் 20% எடுத்தது தான் பிரச்சாரம் பண்ணி எடுத்ததா சொல்றாரு. அதுல 1% முன்னோட கூடுனதா அவர் கிளைம் பண்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி லீடர்ஷிப்பை விட்டு கொடுப்பாரு? எடப்பாடி விட்டு கொடுக்க மாட்டாரு. சோ இந்த பிரஷர் போயிட்டே தான் இருக்கும். நீங்க சொல்றதே நான் மறுக்க வரல. 1/3 அதிமுகவினர் பாஜக கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க. 2/3 அதிமுகவினர் பாஜக கூடவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி போன்ற வன்னியர்கள் வந்து பாஜக கூடவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. வன்னியர்கள் தான் பாஜகவுக்கு, வன்னிய தலைவர்கள் தான் கடுமையாக எதிராக இருக்காங்க. கொங்கு வேளாளர்கள், மற்ற அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட், தென் அப்பர் காஸ்ட், இந்த மாதிரிப்பட்ட இதுல இருக்கக்கூடியவங்க வந்து பாஜக கூட்டணி வேணும்னு நினைக்காங்க. தங்கமணி, வேலுமணி, தலவாய் சுந்தரம் போன்றவங்க எல்லாம் பாஜக இருந்தா அவங்க பகுதியில பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்கு. நீங்க மாம்பழத்தை 9 தொகுதியில 3வது தள்ளிட்டு ரெட்டலையே ஒரு 10-13 தொகுதியில 3வது தள்ளிட்ட தாமரை. சோ தாமரை எத்தனை தொகுதி? 8 தொகுதின்னு நினைக்கிறேன். அந்த தொகுதிகளில் பின்னாடி தள்ளிட்ட. அப்போ அந்த ஏரியாக்கள்ல ரெட்டலையோட தாமரைக்கு மவுசு இருக்குல்ல. கோயம்புத்தூர்ல இருக்கு, நீலகிரியில இருக்கு, வட சென்னையில இருக்கு, மத்திய சென்னையில இருக்குது, நார்வேல இருக்குது, தென் திருநெல்வேலியில இருக்குது. இப்படி ரெட்டலைக்கு வந்து ரெட்டலையை விட தாமரைக்கு மவுசு இருக்கக்கூடிய இடங்கள், அல்ல ரெட்டலைக்கும் தாமரைக்கும் மவுசு ஈக்குவலா இருக்கக்கூடிய இடங்கள். இங்க உள்ளவங்க எல்லாம் வந்து பாஜக கூட போகணும்னு நினைக்கிறாங்க. மாம்பழத்தை 3வது தள்ளி ரெட்டையில அபரிதமா இருக்கக்கூடிய இடங்கள்ல உள்ளவங்க எல்லாம் வந்து பாஜக -18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை நம்மளை காலி பண்ணிரும். 2001 கலைஞர் தோத்த மாதிரி, 2006 புரட்சி தலைவி அம்மா தோத்த மாதிரி, 2021 ஐயா எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் தோத்த மாதிரி தோத்து போகணும் அவங்க நினைக்கிறாங்க. சோ இதுக்குள்ளே போயிட்டு இருக்குது. இதுல இப்படிதான் போகும். 2026 முடிவுகள் வருங்கிற என் கணிப்பு. நான் சொல்றது நாளைக்கு சரியா வரணுங்கிற எண்ணத்துல தான் சொல்றேன். யாரையும் கூட்டியும் குறைச்சி எல்லாம் பேசி நான் ஒன்னும் ஐ cannot do and undo things. பட் யதார்த்த களம் இது. அது நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதை மக்கள் மத்தியில முன் வச்சிருவேன். வன்னியர்கள் 10.5 கொடுத்தாரு, நமக்கு யார் தந்தாயா? இந்த கௌரவம் எந்த ஜாதிக்கியா இருக்கு? நமக்கு இருக்கியா? இது அவர் சொந்த ஜாதி கூட இல்லாம நம்ம ஜாதிக்கு இந்த கௌரவத்தை தந்தாரியா எடப்பாடி பழனிசாமி? ராமதாஸையே கைவிட்டுட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையா ஓட்ட போட்டுட்டாங்க. டேட்டா அதைத்தான் சொல்லுது. அதே வேளையில பிசியில உள்ள முரண்பாடுகளை கண்டு எடப்பாடி கொஞ்சமும் அக்கறை கொள்ளாம நமக்கு ஏன் தனி ஒதுக்கீடு தரலங்கிற கோபம் யாதவர்கள்ட்டையும் விஸ்வகர்மாக்கள்கிட்டையும் முத்தரையர்கள்ட்டையும் செங்குந்தர்கள்ட்டையும் வந்துட்டு இன்னும் பல ஜாதிகள்கிட்ட வந்திருக்கு. இந்த 4 ஜாதியும் மையப்படுத்தி அதுல ஒரு நியாய உணர்வோட நான் இதை வெளிப்படுத்துறேன். சோ நீர் பூத்த நெருப்பா இருக்கிறத தான் நான் கலந்து விட்டு எரிய செய்யுமே தவிர நானா உன்னை உருவாக்கிட முடியாது. அந்த வகையில எது நடக்க போகுதோ, எது சாத்தியமோ அதை
10 கேட்டு சரியா இருக்குங்கிற அடிப்படையில் நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறேன். அது தொடர்ந்து சரியாக வந்துட்டு இருக்குங்க என்பது தமிழக வாசகர்கள் அறிவார்கள். பல விஷயங்கள் சார். எங்களுக்கு அதிமுகவினுடைய அரசியல் சூழல்ல சசிகலா அவர்களுடைய பயணம் தொடங்கி அதிமுகவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, 2026 தேர்தலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு நிறைய தகவல்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் நன்றி பிரபாகரன்.